நம் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். நாளுக்கு நாள் பணம் வரும் போகும், இன்பமும் துன்பமும் கலந்து வரும். உலகில் உள்ள அனைவருமே இந்த ஏற்ற தாழ்வுகளை சந்திப்பார்கள். இவ்வளவு ஏன், இயற்கை கூட காலத்திற்கு ஏற்றாற்போல் மழை, வெயில், குளிர் என மாறி மாறி வருகின்றது. ஆனால் இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சரிசமமாக எடுத்துக்கொள்வதில்லை. இன்பம் வந்தால் சந்தோஷமாக இருக்கின்றோம். சில நேரங்களில் நாம் இருக்கும் நிலைமையை கூட மறந்து விடுகின்றோம். துன்பம் வந்தால் சோகத்தில் மூழ்கி விடுகின்றோம். நமக்கு ஏன் இரண்டையும் சரிசமமாக பார்க்கும் ஞானம் வருவதில்லை? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். கழுதையை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு துணி துவைக்கும் தொழிலாளி ஒரு கழுதையின் மேல் காலையில் அழுக்கு துணிகளை ஏற்றிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு செல்கிறார். துணிகளை எல்லாம் அடித்து துவைத்து பளிச்சென்று ஆக்குகிறார். மறுபடியும் மாலையில் அதே கழுதையின் மேல் துவைத்த துணிகள் எல்லாவற்றையும் ஏற்றிக்கொண்டு வீடு திரும்புகிறார். இதில் உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த கழுதையானது காலையில் செல்லும்போது அழுக்கு துணியை சுமந்து செல்கிறோம் என்று கொஞ்சம் கூட முகம் சுளிக்கவோ அல்லது துக்கப்படவோ இல்லை. அதே போல மாலையில் துவைத்த பளிச்சென இருக்கும் துணிகளை சுமக்கும் போதும் அதன் முகத்தில் சிரிப்போ அல்லது சந்தோஷமோ காணப்படவில்லை. இரண்டு மூட்டைகளையும் ஒரே நிலையில் ஒரே மாதிரியாகத்தான் சுமந்தது. அதே கழுதையின் மீது நீங்கள் பாறாங்கல்லை ஏற்றினாலும் அது அப்படித்தான் இருக்கும். ஒரு மூட்டை நிறைய வைரத்தை வைத்து ஏற்றினாலும் கூட அது எந்த விதமான செய்கையும் காண்பிக்காது. அந்த கழுதைக்கு மனதளவில் ஒரே எண்ணம் தான், சாப்பாடு போடும் தன் முதலாளியின் மூட்டையை தினமும் சுமந்து செல்ல வேண்டும் என்பதுதான். அந்த மூட்டையில் எது இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நிதானமாக மெதுவாக மூட்டையை சுமந்து செல்கிறது. மேலும் கழுதைக்கு எந்த விதமான மூட்டையை சுமந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. வைர மூட்டையை சுமந்தால் அதற்கு பேரும் புகழும் கிடைக்கவா போகின்றது? அழுக்கை சுமப்பதனால் கெட்ட பெயர் தான் கிடைக்குமா? ஆனாலும் கழுதை எல்லாவற்றையும் சரிசமமாகத்தான் சுமக்கின்றது. ஆகவே நாமும் கழுதையின் உயர்வான பாராட்டப்பட வேண்டிய இந்த குணத்தை பின்பற்றினால் நிச்சயம் வாழ்க்கையில் ஏற்படும் மேடு பள்ளங்களை நம்மால் சரி செய்ய முடியும். கழுதையை போல் நாமும் பிறந்த நோக்கத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு பயணித்தால் வாழ்க்கை அமைதியாக இருக்கும். பணமும் பதவியும் வந்துவிட்டால் கர்வத்தோடும் ஆணவத்தோடும் இருக்காதீர்கள். அது இல்லை என்றாலும் எப்போதும் அழுது கொண்டே சோகமாகவும் இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஏற்படும் இன்பத்தையும் துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.